ஹலோ ஆல், இன்றைக்கி பனானா பேன் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு லாங் சைஸ் பனானா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக்கு, 2 ஸ்பூன் வந்து இங்கே ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். இதில் 1 கப் மைதா, தேவையான அளவு வந்து மில்க்கு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்கே பனானா மிக்ஸ் வேறு இருக்குது. ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து சரியாக வந்துடும். ஸோ கட்டி இல்லாமல் வந்து நம்ம எல்லா மிக்ஸும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பேட்டர் ரெடி. இதை வந்து நம்ம ஒரு பேனில் வந்து ஒரு நெய் இல்லை வந்து பட்டர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸை ஊற்றி எடுத்துருக்கேன். இப்போ பேன் கேக் ரெடி. நம்ம இதுக்கு மேலே வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னா மேப்பிள் சிரப்பு இல்லை வந்து டேட் சிரப்பு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹனி தான் ஆட் பண்ணி என் பொண்ணுக்கு கொடுத்து விட்ருந்தேன்.